நான் வந்து இத கன்டென்ட்டா பார்க்கல. வந்து ஒரு மெமரியா பார்க்குறேன். ஏன்னா ம். நம்ப காலத்துலலாம் அவ்ளோ பெருசா கேமரா கிடையாது. வீடியோஸ் இல்ல. நம்ம சொல்லி தான் கேட்குறோம் அம்மா, ம். அப்பாலாம். "நீ இப்படி பண்ண, அப்படி பண்ணன்ட்டு." ஆனா இவ பண்றது எல்லாமே இவன்ட்டு இல்ல. இப்ப இருக்க பேபிஸ் எல்லாமே பண்றது நம்ம வீடியோ எடுத்து காமிக்கும்போது, ஒரு 10 இயர்ஸ் பேக் அவங்க வந்து பார்க்கும்போது, நான் இப்படி பண்ணேனா? நான் இப்படி பேசினேனா? அது எல்லாமே ஒரு மெமரி. எனக்கு வந்து எதுவுமே மறக்கக்கூடாது. அவ நெறைய விஷயம் நல்லா பண்றாளா? அது வந்து ஒரு 10 விஷயம் இப்ப நடக்குதுன்னா, 1 மந்த்க்கு அப்புறம் அந்த 10ல 1 தான் ஞாபகம் இருக்கும். மீதிலாம் மறந்துரும். எனக்கு வந்து எதுவுமே அவள மறக்கக்கூடாது. அவ பண்றது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கணுன்ட்டு, அப்படி ஒரு மெமரி ம், ம், கிரியேட் ம். பண்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணது தான். கன்டென்ட்டா நான் ஃபர்ஸ்ட்டு எதுவுமே பார்க்கல. பட் அது போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பீப்பிள் நம்மகிட்ட பேசுறாங்கல்ல. "இவள பார்க்கும்போது என்னோட பொண்ணு மாரி இருக்கு. இவள பார்க்கும்போது என் அக்கா மாரி, தங்கச்சி மாதிரி இருக்கு." அப்படிலாம் சொல்லும்போது நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் குடுப்பாங்க. யாருன்னே தெரியாதவங்கலாம் கால் பண்ணி பேசுவாங்க. அதெல்லாம் டூ பி லவ்டு. அது எவ்ளோ அது நல்ல ஃபீல்ல. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சரி ஓகே நம்ம கன்டின்யூ பண்ணலாம். அப்படி பண்றது தான். மத்தபடி கன்டென்ட்டா பார்க்கறது கிடையாது. மெமரி கிரியேட் பண்ணணும். அவ பண்றது எல்லாமே. ஆப்வியஸ்லி அது நம்ம மெமரி அது நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் ஃபோன்லயே. ஸ்டில் எனக்கு வந்து அந்த மாரி போடும்போது போட ஆரம்பிச்சுட்டோம். ஹிட் ஆயிடுச்சு ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் அது வந்து கன்டின்யூ ஆகும்போது நல்லாருக்கு. பீப்பிள் வந்து கால் பண்ணி பேசுறது, இவள நெறைய பிளெஸ் பண்றது. யாருன்னே தெரியாது எங்கேயாவது போயிட்டுருந்தா திடீர்னு வந்து ரொம்ப உரிமையா வந்து பேசுவாங்க. நல்லா பிளெஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டு பொண்ணா பார்ப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கிறனால கன்டின்யூ பண்றோம் அவ்வளோதான்.